10,000 ரூபாய்க்கு செலவில்லை. ஏன்னா இப்போ நானே விவசாயம் பார்த்துறேன். நானே நெல், நானே கத்தரிக்காய், நானே வெண்டைக்காய், நானே சுரைக்காய், நானே மாடு வளர்த்து, நானே ஆடு வளர்த்து, நானே நாட்டுக்கோழி வளர்த்துறேன். இப்போ பசிங்கிற சொல்லு என் பரம்பரையை உச்சரிக்காது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பசினா எப்படி இருக்கும்? ஏன்னு கேட்டா, இந்த மாதிரி நெல்ல வீதியில கொள்முதல் செய்யாம முளைக்க போடுற கூமிட்ட பையன் இல்லை நான் விவசாயி மகன். அந்த மூட்டையை ரோட்ல ஓட்டு நிக்கிறான்ல, அவன் அதில் ஒருத்தையும் ஆப்பேன். அதனால எனக்கு தெரியும் உழைக்கிறவன் வேறு துளிக்கு என்ன மதிப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்ப அதனால நானே வேளாண்மை செய்வதால அரசு பணியாக வேளாண்மை, என் தம்பி சைபுல்லா பேசினான் பாருங்க, தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை நான் முன்னெடுத்துருவேன். வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைச்சு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. அப்போ மேலப்பாளையத்தில் என்ன வரும்? போடுறா இண்டஸ்ட்ரி. திருச்செந்தூரில் அந்த தேரியில் என்னடா வரும்? பனங்காடு. போடுறா தொழிற்சாலையை. பணம் இறக்குப்பா ஏறதுக்கு பணம் ஏறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கான். ஏன் நீங்கள் வா, நீ ப்ரொஃபஸர், மாதம் உனக்கு 20,000 சம்பளம், இந்த இவனுக்கு பணம் ஏற கற்றுக் கொடு. இந்த நாடார் தான் ஏறுவான், கோனார் தான் ஏறுவான்னு பணம் யார் ஏறினாலும் ஏறலாம். இங்கே வா, மாத சம்பளம் நீ 17 இறை கொடுத்துட்டு போயிடணும். நான் காய்ச்சி கற்கண்டு பனை வெல்லம். என் தம்பி அமெரிக்காவிலேருந்து அடிக்கிறான். ஆனால் நம்ம காய்ச்சிற கருப்பட்டி இவங்கல்ல விரும்பலை, நம்ம காய்ச்சிற வெள்ளத்தை விரும்பலை. ஏன்டான்னா அதே வெள்ளம் தான் வடிவத்தை மாற்ற சொல்கிறான். என்னடா மாற்றினா, இந்த கியூபு மாதிரி இந்த ஹோட்டலில் சீனியை எப்படி கட்டி கட்டியாக போடுறான்லன்னா அப்படி சின்னதாக கேட்குறானே, நம்ம வெள்ளைக்கட்டி மாதிரி கேட்குறானாடா. ஆமாண்ணா, இது என்னடா பைத்தியக்காரதுன்னா அச்சை மாற்றிடுவோம், அவ்வளோதானே. கிண்ணத்தில் காய்ச்சிறத சின்னதாக கட்டலை அப்படி காய்ச்சி கொடுனே அப்படிங்கிறப்ப 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபா விற்கிது அமெரிக்காவில். எல்லாம் இயற்கைக்கு திரும்புகிறான், ஆனால் உற்பத்தி இல்லை. இப்போ நான் அந்த தேரி